ஆஹா அடடா அடடடா ஐயோ பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். ஷோ இந்த 3 வகை சமையலையும் இன்னைக்கு அமக்கலப்படுத்திட வேண்டியதுதான். வீட்டுல வேற யாரும் இல்ல. இன்னைக்கு சலிக்க சலிக்க உட்கார்ந்து எல்லாத்தையும் நம்மளே தின்றணும். ஐயோ இந்த கேசரி வா வான்னு என்னை அன்போட கூப்பிடுது. டே செல்லம் இருறா செல்லம், இப்பவே உன்னை அள்ளி சாப்பிட்டுறேன் இரு. பிச்சைக்காரன் தெரியலையே, இந்நேரத்துக்கு வந்து டொங்கு டொங்குன்னு பெல் அடிச்சுட்டு கிடக்குறானே. ஐயோ ஐயோ இதை தொலைச்சு வச்சுட்டு போவோம். இதுல வச்சிருவோம். வர 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 ஐயோ சூடு தாங்க முடியலையே. இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். ஐயோ வெள்ள போட்டு இந்த அடி அடிக்கிறானே. என்ன தைரியம் இருந்தா என் வீட்ல திருட வருவேன். இருடா என்ன உன்னை கையில அடிச்சா பத்தாது. எங்க வச்ச? டேய் உன்னை நான்தாமா. ஐயோ அம்மா ஏன் அடிக்கிற? வலிக்குதுமா. ஐயோ ஐயோ டேய் விடுடா விடுடா விடுமா. மா நான் தான் சோமுன்னு தெரியுதுல, எதுக்கு மாடிக்கிற? டேய் தெரிஞ்சுதான்டா அடிச்சேன். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க போயிடு. நான் எங்கமா போவேன்? எங்கயாவது போய் தொலை, இங்க வராத போ. மா போடான்னு சொல்றேன்ல. போடா போடா. ஐயோ அம்மா 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 உரு. மாமா மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் மா மன்னிச்சுக்க மாமா மாமா என்ன வெளிய போக சொல்லுமா. டேய் போ போறேலியா? போக மாட்டேன். டேய் சோமு இப்போ நீ போல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சரிமா போலீஸ்ல புடிச்சு கொடு. ஐயோ சண்டாளா ஏன்டா இப்படி போட்டு என்ன கொல்ற? எப்படி இங்கிருந்து விரட்டுறது? டேய் பெதுக்குற கதவை சாத்துற. டேய் டேய் மரியாதை இங்கிருந்து வெளில போயிடு சொல்றேன்ல. போ சாகுற வரைக்கும் உன்னால எனக்கு இம்சை தாண்டா. இப்படி ஆவுன்னு எனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரியுமே, அதனாலதான் வேண்டாம் வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீதான் கேட்கல. இப்போ என்னமா பண்ணலாம்? உன்னை விளக்க மாத்தால அடிக்கலாம். டேய் சோமு நான் விளையாட்டுக்கு சொல்லடா, நிஜமா தான் சொல்றேன். இப்ப நீ போல அப்புறம் நான் உனக்கு பூசை ஆரம்பிக்க வேண்டியது வரும். நீ எப்படி சொன்னா எப்படிமா? டேய் உன்னால எனக்கு தம்படி பிரயோஜனம் கிடையாதுடா. இதுக்கப்புறம் 2 பொண்டாட்டிக்காரன் கண்டையை பிடிச்சிட்டு செத்தாங்கிற கதை தான். உன்னை நம்பி நான் சாக முடியாதுடா. யார் செஞ்ச புண்ணியமோ மதி என்ன நம்புறா. நான் பாட்டுக்கு அவகிட்ட ஒட்டிட்டு என் வயித்தை கழுவிக்கிறேன். அப்ப நானு உனக்குதான் அந்த பனிமலர் இருக்கால. டேய் இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மா இது நீலி கண்ணீர் இல்லம்மா, நிஜமா. அந்த பனிமலர் ரோட்ல விட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அடிச்சாலா? வாங்குனியா வாங்குனியா? அப்பாடா இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க நீ அடிக்கிற, அங்க அவ அடிக்கிறா. புத்தி இல்லாம பொழைச்சா இப்படிதான் போற வர இடத்துல எல்லாம் அடி வாங்கணும். என்னம்மா நீ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்ற. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. ஒண்ணு பண்ணு, எப்படியாவது தாஜா பண்ணி இனிமே அந்த பனிமலர் கூடயே இருந்துக்கோ. என் கண்ணில் பற்றாத. இப்பெல்லாம் என்ன அத்து விடாதம்மா, என்னோட பிரைனே நீ தானே. எது பிரியாணியா? மா பிரைன்மா, மூளைமா. சரி பிஞ்சுக்கோ. இந்த நேரத்துல கூட உனக்கு பிரியாணி மூளை எல்லாம் கேக்குதா? ஐயோ அம்மா, பிரைன்னா மூளைமா, என்னோட மூளையே நீ தானே சொன்ன. அப்படியெல்லாம் என்ன கோத்து விட்டு மதிக்கிட்டு இருந்து என்ன பிரிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? சத்தியமா இல்லம்மா, நீ இல்லன்னா என்னால ரோட்ல பிச்சை கூட எடுக்க முடியாது. ப்ளீஸ்மா. இப்பதான் மதியோட சொத்து கோர்ட் மூலியமா வரப்போகுது. இப்ப போய் இப்படி பண்ணி தொலைச்சிட்டியாடா. தப்புதாமா, மன்னிச்சுக்கோ. சரி என்ன பண்ணி தொலைறது? இனிமேலாவது நான் சொல்றபடி கேளு. நீ கிழிச்ச கோட்டை இனிமே தாண்டவே மாட்டோமா? சரி கிளம்பு. கிளம்புடா. என்னமா மறுபடியும் வரட்டுற? டேய்
நீ இங்க வர போக இருக்கிறது மதிக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எந்த காலத்துல என்ன பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாடா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மதியோட மனசை மாத்துவோம். சூப்பர்மா. டேய் என்னடா சூப்பர்மான்ட்டு உள்ள போற? விட்டா இங்கே படுத்து தூங்கிடுவ போல இருக்கு. வெளியே போடா. பசி உயிர் போதுமா. பாத்தியா இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற. அவன் அடிச்சு வரட்டிட்டாமா, காலையில சாப்பிடலமா. அப்படியா? சரி நானும் சாப்பிடல. வா 2 பேரும் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். வா போலாம். பணம் வச்சிருக்கல? என்னடா பாக்குற? பர்ஸ் கூட அவ வீட்டுல தாமா இருக்கு. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருதுமா. ஏதாவது பழசு இருந்தா போடுமா. பிச்சைக்கார மாதிரி கஞ்சராம் பாரு. தலை எடுத்து வந்து தொலை. உட்கார்றா. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ நீ வெரைட்டியா சாப்பிடுறியா? டேய் நான் அதுக்கு நான் வெரைட்டியா சாப்பிடணும். விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். அதத்தாமா சொன்னேன். இத பத்தியும் கவலைப்படாம விதவிதமா சமைச்சு வச்சிருக்கியா, அதான் சொல்றேன். டேய் நான் இதுக்கு நான் கவலைப்படணும். சரி சரி சீக்கிரம் எடுத்து வை. காக்காக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி எப்படிதான் உன் மூக்குக்கு வாசனை வருமோ. வந்துட்டான். என்னது இது? கேசரி. 3மே கேசரிமா? ஆமாண்டா. இது பச்சை கலரு, இது சிவப்பு கலரு, இது வெள்ளை கலரு. இதுதான் நீ விதவிதமா சமைச்ச லட்சணமா? டேய் வேணும்னா சாப்பிடு, இல்ல நினைச்சு போ. போடா. பின்ன என்னடா, வீட்டுல சர்க்கரை ரவை மட்டும் தான் இருந்தது, அதை வச்சுதான் விதவிதமா பண்ணேன். சரி சாப்பிடு. லேண்ட்லைன் நம்பரா இருக்கு. யாரா இருந்தா என்னடா எடுத்து பேசு. அதானே உனக்கு என்ன. ஹலோ 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 சோமு சார் தானே? ஆமா, நீங்க யாரு? நான் பாபு சார் கூட கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓ ஐ சி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்க. அது நான் சொல்றத நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் கேட்கும் போதே தெரியுது நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கன்னு. அப்புறம் நம்பிதானே ஆகணும். அது வந்து சார், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. உங்க வைஃப் மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு யார் காரணம்னு தெரியுமா? யாரு? எங்க கம்பெனில வேலை செய்யறாரே பாபு, அவர்தான் சார். அவங்க 2 பேரும் பழைய லவ்வர்ஸ். அவன்தான் திட்டம் போட்டு உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டான் சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். அவங்கள விடுங்க. உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். என்ன சார் நீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அத விடுங்க. அத பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. உங்க ஸ்வீட் வாய்ஸ் கேக்குறப்போ ஸ்ரேயா கோஷல் மாதிரியே இருக்கு. ஹலோ, ஏண்டா இவ்ளோ பட்டு உனக்கு புத்தி வரலையே? நீ எப்படா திருந்த போற? எப்ப திருந்த போற சொல்லு. முதல்ல அடிக்க நிறுத்துமா. பேசின பொண்ணோட வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அது நிச்சயமா ஒரு கோடீஸ்வரன் கிட்ட பொண்ணுதான். சரி கரெக்ட் பண்ணா ஏதோ நீயும் வசதியா வாழ்வேன்னு பார்த்தேன். கிழிச்சா மூஞ்ச பாரு. சீ எஞ்சி போடா வெளியில. அம்மா சாப்பிடலமா? சாப்பிட்டு தொலை. என்னடா அந்த பனிமலர்மா? அவளுக்கு எதுக்குடா நீ இவ்ளோ பயப்படுற? மா அவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. ஓ அவ என்ன என்னை விட பெரிய ரவுடியா? போன் பேசுறா. போன்ல சத்தத்தை விடா, நானும் கேக்குறேன். ஹலோ, என்ன பொறுக்கி எங்கடா பொறுக்கிட்டு இருக்க? பதில் சொல்லுடா பரதேசி. அது வந்து ஏண்டா உளறற? குடிச்சிருக்கியா? இல்ல இல்ல. எங்கடா இருக்க? இங்கதான் போரூர் சிக்னல்ல. சிக்னல் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? பதில் சொல்லுடா பொண்ணாட. என்ன வேணும் பனி? இன்னும் 5 நிமிஷத்துல வீட்ல இருக்க. பனி அது வந்து ஒரு நிமிஷம் தாண்டினாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் வீட்ல இருந்து 100 பவுன் நகையை திருடிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்.
இப்போதுல இருந்து 5 நிமிஷம். பனி பனி பனி. ஐயோ டேய் சீக்கிரம் ஓடுறா பண்ணாட. அவ வேற 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்கா. அப்புறம் போலீஸ் வந்து என்னைய ஜெயில பிடிச்சு போடவா? எந்திரி போ கிளம்புடா போ. கேசரி சாப்பிடலமா? சாப்பிடறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீ கிளம்புடா. நான் சாப்பிட்டு போறேன். போறேன்னு சொல்றேன். கொஞ்சம் பசிக்குது மாமா. கேசரி போடா நாதாரி. எல்லாத்தையும் கொட்டி விட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச. வீட்டுல இருக்கிற சக்கரை ரவையை வச்சு என்னால என்ன முடியுமோ செஞ்ச. கை கெட்டத வாய் கெட்டத முடியாம பண்ணிட்டியடா. ஐயோ எனக்கு பசி வேற எடுக்குது. போ போ வெளியே. எங்க போய் சாவு போ. அடுவாவி அடுவாவி. ஐயோ பசிக்குதே. தண்ணியும் கொட்டிட்டானே. ஐயோ கஷ்டப்பட்டு கலர் கலரா சமைச்சேனே எல்லாம் போச்சே. ஐயோ பசிக்குதே. சரி பசியில் என்ன சுத்தம் பார்க்கறது. ஐயோ இந்த வெள்ளை கலர் கொஞ்சம் கூட இல்லையே. பரவாயில்ல யாரும் பார்க்கல. பரவாயில்ல கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டா கூட ருசியாக தான் இருக்கு. இந்தாங்க. ஆண்டவன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து நிறைய பறிச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணுக்கு தேவையான தைரியத்தை நிறையவே கொடுத்துருக்கான். படுபாவி பைய இப்படியா ஒரு பொண்ணு வாழ்க்கையை ஈவரக்கலாம நாசம் பண்ணுவா? இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல விட்டு சுடணும். நம்மளையும் சேர்த்து தானே சொல்ற. அந்த சோமு பண்ண தப்பை விட நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிறது மாதிரி நாம பண்ண தப்பு தான் அந்த பொண்ணை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. கையில குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷன் வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துருச்சே, என்ன பண்ண போகுதுன்னு பதபதப்பா இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற தைரியத்தை பாக்குறப்போ எத்தனை பிரச்சனை வந்தாலும் தனியா நின்னு சமாளிப்பா. நானும் 2 பொண்ணை பெத்து வளர்த்தவதாங்க. ஆனா மதிய பாக்குறப்போ அந்த பொண்ணு என் வயித்துல வந்து பிறந்திருக்க கூடாதான்னு தோணுது. மாலதி மாதிரி ராஜி மாதிரி இந்த வீட்டுல பிறந்திருந்தா பாவம் அவளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வந்திருக்காது. மகளா இல்லைனாலும் மருமகளா வர பாக்கியம் இருந்துச்சு. அந்த பாக்கியத்தை தான் நான் கெடுத்து விட்டுட்டேனே. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். மதியே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாங்க. அது மட்டும் நடந்திருந்தா நாம இந்த ராட்சசி கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாங்க. அந்த அயோக்கிய கிட்ட இருந்து மதிய தப்பிச்சிருப்பா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? இப்ப போய் அதெல்லாம் பேசிட்டு டேய் மனசுல பட்டதை அவர்கிட்ட சொல்றேன். இதுல என்னடா இருக்கு? இப்படிலாம் பேசுறது ஏற்கனவே நம்ம பண்ண தப்பை விட பெரிய தப்புமா. வேணா விட்டுருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தயவு செஞ்சு உதாரணத்துக்கு கூட இப்படிலாம் பேசாதீங்கம்மா. அவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியல கூட பரவாயில்லம்மா. இந்த மாதிரி பேசி கஷ்டப்படுத்த வேண்டாமா. மதி ரொம்ப தைரியமா இருக்கான்றத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவ குழந்தைக்கு உங்களால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்கம்மா. மற்றபடி பழசை பத்தி எதுவும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மதி உங்களுக்கு மருமகளா வேணுமா? தோ வரேன். மாமா சாரி மாமா, ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏன் மாமா என்ன பார்த்ததும் இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. நான் இந்த வீட்டுல ஒரு மருமகளா இல்ல மகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு வேற ஒரு மருமக வேணுங்கிற எண்ணம் கூட வரலாம். ஆனா இந்த வீட்டுல நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கும் அத்தைக்கும் பணிவிட பண்ணணும். உங்க மருமக இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு போனீங்க?
போனீங்களா மாமா? அது அது வந்து அது அது அவர் உங்களை கேவலப்படுத்தினாரா மாமா? உங்களை அசிங்க அசிங்கமா திட்டினாரா மாமா? எதுக்கு மாமா அங்கெல்லாம் போய் திட்டு வாங்குறீங்க? கேள்விப்பட்டு என்னாலயே தாங்க முடியல. என்னப்பா என்ன நடந்துச்சு? நீங்க அங்க போனீங்களா? இல்லப்பா, அது அது வந்து அங்கே எதுக்கு மாமா தயங்குறீங்க? சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்காக எதையும் மறைக்காதீங்க. சொல்லுங்கப்பா. மாமா, நியாயம் கேட்க போன உங்களை எங்க அப்பா கழுத்தை பிடிச்சு தள்ளினாரா? நீங்க அப்படியே தொபக்கடின்னு கீழே விழ போயிட்டீங்களாமே. என்ன மாமா நீங்க? அங்கேயே நீங்க ஏதாவது பண்ணிருக்கணும். போங்க மாமா, சும்மா விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்போ இப்போ எனக்கு தானே அசிங்கம். என்னப்பா நீங்க? பாவம் இவ. நீங்க போய் அசிங்கப்பட்டு வந்ததுனால எவ்வளவு வருத்தப்படுறா பாத்தீங்களா? இவளுக்காகவாவது நாம ஏதாவது பண்ணணும்ல. அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. என்னப்பா? என் கூட வாங்கப்பா. எதுக்கு கூப்பிடுற? வாங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க. இங்க வாங்கல. வாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா நீங்களும் வாங்க. வாடா வா, இதான் எனக்கு வேணும்.